ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராஜீவ்காந்தி மெமோரியல் ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேங்களா, சென்னை டு காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேல இருக்கும். உள்ளே வந்து பாஸு, குட்கா, பான் மசாலா, சரக்கு, பீரு, அப்புறம் கன்னு, பாம்பு, ஓகேங்களா, வெப்பன்ஸ், கத்தி, பிளைடு எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. உள்ளே வந்து மிலிட்ரி ஆர்மி வந்து இருக்காங்க. அவங்க செக் பண்ணி தான் நம்மளை அனுப்புவாங்க. நம்மளுக்கு பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய பில்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ராஜீவ்காந்தி மெமோரியல் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, நிறைய டைம் வந்திருக்கேன், நான் இதுவரையிலும் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். பேக் கேமரா பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி சைடில் போனீங்கன்னா ரெஸ்ட் ரூமு, இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேங்களா, இதில் வந்து இப்படி வந்து திரும்பி இப்படி ஊட்டன் அடிச்சு இப்படிக்கா போகிறது ராஜீவ்காந்திக்கு. அப்படிக்கா போனீங்கன்னா பாத்ரூமு. இந்த பக்கம் ஏதோ போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் பாத்ரூமை தனியாக வச்சுருக்காங்க. நம்மளை வந்து கேமராவில் வாட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய கேமரா, வீடியோலாம் எடுக்கலாம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இருக்காங்க பாருங்கள், ஆர்மி, இந்தியன் ஆர்மி. அவ்வளோ அழகாக இருக்குங்க கார்டன். அப்பா வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. எவ்வளோ பெரிய ஃப்ளாக் பார்த்தீங்களா, இந்தியன் ஃப்ளாக்கு, வேறு லெவலில். இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. இதுதான் மெயின் கேட்டு. யாருன்னா விஐபி வந்தாங்கன்னா இங்கே தான். ஓகேங்களா, நம்ம காங்கிரஸ் அவங்களாம் வந்தாங்கன்னா, ராகுல் காந்தி சார்லாம் வந்தாங்கன்னா இந்த பக்கம் தான் கல்வெட்டில் போட்டுருக்காங்க பாருங்கள், ராஜீவ்காந்தி மெமோரியல். ஓகேங்களா, 1944 ஆகஸ்ட்டு பிறந்தாராம் அவர். இங்கிலீஷு, ஹிந்தி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தமிழ், ரெண்டாவது இங்கிலீஷு, அப்புறம் தேர்டு வந்து ஹிந்தி. ஓகேங்களா, ஆகஸ்ட் 21 1991, 94, 91, மே மாதம் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம கார் அதோ நிற்கிது பாருங்கள். ஓகேங்களா, நம்ம கார் அதோ நிற்கிது. இதான் ஹைவே, நேஷ்னல் ஹைவே, NH 48. இவ்வளோ அழகாக இருக்குங்க. நானே இன்றைக்கி தான் வரேங்க. வாவ், சூப்பராக இருக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் வரேன்னா எனக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா அவர் கேட்டார், என்ன வேலூரா பாணி, வேலூரில் எந்த ஏரியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், வேலூர் தான் சார். TN 23 பார்த்துட்டு நம்ம பர்ஸு, பேகு எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் க்ளீனாக அனுப்புவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அறம், அப்புறம் வந்து வாய்மை, நீதி, அறிவு, தியாகம், அமைதி, வளம். ஓகேங்களா, தனித்தனியாக போட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் எனக்கு தெரியாது. நமது நாட்டின் மாபெரும் வளர்ச்சி, செல்வி, செயல், மலர்ச்சி. அது மேலே எனக்கு படிக்க தெரிலங்க. நான் அதனால் படித்து கொஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். இதெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. இப்போ படித்ததான் ஞாபகமே வர மாட்டுது. வா, கீழே பாருங்கள், ராஜீவ்காந்தி மனித குலத்தின் மகா லட்சியங்கள். இது எதனா தப்பாக படிச்சுட்டா கூட தப்பான தூக்கின்னு போய் உள்ளே வச்சு உரிவுன்னு உரிச்சிடுவாங்களே. நம்ம தமிழே தகராறு. எவ்வளோ பெரிய ஃப்ளாக் பாருங்கள். அப்பா அடி, செம்மையாக இருக்குதுல்ல இந்தியன் ஃப்ளாகு. ஜெய் ஹிந்த். எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெரிய ஏதோ இருக்குதுங்க. அதை உட்காரத்துக்கா, உட்காந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு போகிறது. இந்த கல்வெட்டில் கூட ஏதோ போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து ராஜீவ்காந்தி அந்த லைட்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து பாருங்கள், ராஜீவ்காந்தி ஒரு மாவீரன் முடிவு. ஓகேங்களா, 1991 பொது தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தில் 3வது வாரங்கள் தொடர்ந்து நாடு முழுவதும் சுற்று செய்து லட்சக்கணக்கான மக்கள் நேரில் சந்தித்து ஒருவர் 20 மணி நேரம் 600க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்களே பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க. ஓகேங்களா, இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே தாமரை செடி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு கார்டன் மாதிரி வச்சுக்கிறாங்க. எல்லாம் ஃபுல்லாக பெரிய கார்டனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. தாமரை பூ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய இந்தியன் ஃப்ளாக் இப்போ சாமி. வா, செம்மையாக இருக்குதுங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேங்க. ஓகேங்களா, சும்மா ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன் உள்ளே. ஏன்னா ரெஸ்ட் ரூம் வந்தால் உள்ளே தான் போவேன். ஓ, இவ்வளோ பிடிச்சிருக்குதா, அப்பா சாமி. இவ்வளோ பெரிய ஃப்ளாகு. நம்ம சுற்றி வரணும் பொழுது, வாக்கிங் சுற்றி அப்படி தான் வரணும் பொழுது. ஆனால் கிட்ட அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோ பெரிய கார்டன்றப்பா சாமி. நான் பார்க்க சின்னதுன்னு நினச்சிருக்கிறேன். அதே
ரவுண்டு ஷேப்பில் இது பாருங்க, அப்படியே அங்கேருந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் அப்படியே போய் அப்படி வரைக்கும் விசிட் ஆகுது. இதை பாருங்கள், படியில் நடக்க முடிஞ்சால் படியில் நடக்கலாம், நடக்க முடியலன்னா இதில் போகலாம். செம்மையாக இருக்குதுங்க. மரம்லாம் வேறு லெவலில் வச்சு 4 தூண், 1 2 3 4 5 6 7 தூண் வச்சுக்கிறாங்க. 3 7 தூண் சென்டரில் அவர் ஃபோட்டோ போட்டு அவருக்கு இது வச்சுருக்காங்க. கொக்கா நாரையான்னு தெரில, அவ்வளோ இருக்குது. அவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள். கஸ்டமர் உட்காந்துக்கிறாங்க. மரம்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். மழை தண்ணி வந்தால் இதில் போகிறதுக்கா சூப்பராக இருக்குங்க. யூடியூப் அப்லோட் வீடியோ ஷூட்டிங். அப்புறம் எவ்வளோ வாத்துது, நாரை, கொக்கு, ஓகேங்களா, குடுன்னு ஓடுது. வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்பா சாமி, எல்லா இடத்துலையும் லைட்டு பாருங்கள், சின்ன சின்ன லைட்டு. அங்கேயும் ஒரு சேஃப்டி கார்டன் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் மிலிட்ரி கார்டனு. டே குட்டி பையா, எங்கடா சாப்பிட்டியா? டே எங்கடா பறக்கிற? டே என்ன பார்த்தோன்னே ஏன்டா ஓடுறேன்? நான் என்னடா பண்ணேன்? ஹலோ குட்டி பையா. பரவாயில்லைங்க, இவ்வளோ சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. அது ஒரு கார் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. அது கேட் போட்டு மூட்டுக்கிறாங்க பின்னாடி வர்றதுக்கு. அங்கே ஒரு ஆர்மி உட்காந்துக்கிறாரு. அது வரைக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி இங்கேருந்தே பார்த்தலாம். சூப்பராக இருக்குங்க. வா, நம்ம கேமரா தாங்க அது உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. ஆர்மி சுற்றுவாருங்க நம்மளை. செப்பல் போட்டு போகலாமான்னு தெரில. அதுதான் வராருங்க. சாரி, அவரை நேரில் தான் பார்க்க முடியல. இவ்வளோ நேரம் வீதுங்க, பரவாயில்ல. இவ்வளோ பெரிய பில்லர் போகிறான். அமைதியாக இருக்குங்க இடம். அப்பா சாமி, வெளியில் தான் ஹைவேல பரப்பதான் பண்ணுங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்குது. ஓ, நம்ம கவர்மெண்ட்டோட சிம்பிளுங்க. அந்த சக்கரம் மேலே பாருங்கள், சக்கரம். இந்த பக்கம் சிங்கம். ஒரு இதுக்கும் ஒரு இது இருக்குது. ஒரு தூணுக்கும் ஒரு சிம்பிள் வச்சுக்கிறாங்க. இது சிங்கமாக என்னன்னு தெரில. இது மட்டும் சக்கரம் தெரியுதுங்களா, சக்கரம். அது வந்து எதுவும் தெரியல. அப்படியே ஒரு தூணுக்கும் ஒரு இதுவும் இருக்குது. இது மேலே இருக்குது என்னன்னு தெரில. சிங்கம் மாதிரியே இருக்குது. அது ஸ்டாரு. இது ஏதோ தட்டு ஷேப்பில் இருக்குது. அது ஒன்று ஏதோ இருக்குது. இவர் தான் ராஜீவ் காந்தி, ஓகேங்களா. வா, செம்மையாக இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய கார்டன் பாருங்க. வா அடி. ஓகே, செப்பல் போட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தெரில. பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக். வா அடி. செம்மையாக இருக்குதுங்க. எங்கள் மாமா வேறு வீடியோ போடலையான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. என்ன கண்டென்ட் கிடைக்கிது? இப்போ தான் ஒரு கண்டென்ட் கிடச்சிது. அது கிட்டே போகக்கூடாதுன்னு தான் தூண் மாதிரி கட்டி கண்ணாடி மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்கள். அது கிட்டே யாரும் போகக்கூடாதுன்னு. அழகாக இருக்கார்ல சாரி, வேறு லெவலுங்க. வா அடி. சூரியன், இந்தியன் ஃப்ளாக். அந்த கல்லுக்கு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே வந்து நினைவோட தான் இருக்கும். அவங்கள டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரை டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சும்மா அந்த இது மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அவ்வளோ பெரிய பில்லர் பார்த்தீங்களா. இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்க. வா, அது தருதுங்களா சக்கரம். ஓகே, இதுலேயும் வந்து தமிழில் போட்டிருக்காங்க பாருங்க. பின்னாடி தமிழில் போட்டிருக்காங்க. ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். வா, தமிழில் 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் திருமதி 40ஆம் அதுதான் தமிழில் போட்டிருக்காங்க. இது ஹிந்தியில் போட்டிருக்காங்க. கீழே வந்து இங்கிலீஷில். கல்லூரிலே செதுக்கியிருக்காங்க. வேறு லெவலில். ஆடி, அவ்வளோ பெரிய பில்லர் ஆடி. நானே பயந்துருவோம் போல, அவ்வளோ பெரிய பில்லர். ஃபஸ்ட் டைம் வரேங்க. நீ என்னடா அப்படி நடக்கிற? டேய் குட்டி பையா, உனக்கு ஸ்டைலாக நடந்து தான் பழக்கமா? நட கேமரா ரெக்கார்ட் ஆகுதா?
சூப்பராக இருக்குதுங்க கார்டன். உண்மையாக க்ளீனாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குப்பை கூட இல்லைங்க. ஆனால் இன்னும் எவ்வளோ நேரம் எவ்வளோ கொக்கு இருக்குது, எவ்வளோ நேரம் எவ்வளோ கொக்கு இருக்குது பாருங்க பின்னாடி. அப்புறம் எவ்வளோ நேரம் எவ்வளோ கொக்கு. உள்ளே வந்து குப்பை எதுவும் எடுத்துகிட்டு வந்து போடக்கூடாதுன்னா வெளியிலே செக் பண்ணிடுறாங்க. இந்த பாஸு கூல் லீப்பு சைனி கைனி அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இல்லீகலாக நடத்துகிறவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. சிகரெட்டு, தீப்பெட்டி, ஓகேங்களா, கத்தி எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ட்ரிங்க்ஸு எதுவுமே நாட்டில் ஒரு பேகு வந்து செக் பண்ணி அங்கேயே வாங்கி வச்சுப்பாங்க. போகும்போது தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த பூமரு அதெல்லாம் கூட அலோடு கிடையாது. சாக்லேட்டு பூமர்லாம் கூட பிஸ்கெட்டு கூட வாங்கி வச்சிடுறாங்க. பூமர் சாக்லேட் கூட அலோடு இல்லை. செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. பாருங்க தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு வழி பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு மூவியே எடுக்கலாம். அவ்வளோ பெரிய படம். அப்புறம் அப்படி போய் 8 அச்சு இப்படி வந்து இப்படி சுற்றி வரணும். ஆனால் இப்படி வந்து இப்படி வரோம். ஒரு 8 அச்சே வரலாம். அங்கே பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. வா கல் இதெல்லாம் கிரைனேட்டாக மலையாக எதுவுமே தெரியாது எனக்கு. அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ராஜீவ்காந்தி கனவு, ஓகேங்களா, அவரோட கனவா இது, ஓகேங்களா. தலை சிறந்த மகாபலிபுரம் வழியில் கலைநைகேத்தியுடன் இந்த சிறப்பு தொடர்ந்து. இதுக்கு மேலே எனக்கு படிக்க தெரியாது. ஏதோ நான் தெரிஞ்ச அளவு படித்தேன். நீங்களே படித்து பார்த்துங்க, ஓகேங்களா. இதை ஷூட்டிங் பண்ணுறது 4Kல பண்ணிகிட்ருக்கேன். வாவ், எப்படி டிசைன் பண்ணி ஒன்று ஒன்றா இவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க பாருங்களேன். யானை, மான், புலி, சிறுத்தை, கொக்கு, நாரை, ஓகேங்களா. என்னென்ன அனிமலு. வா அடி செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. வா செம்மையாக இருக்குதுங்க. ஒரு படமே எடுக்கலாம் உங்களுக்கு, அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கும் அந்த இதுக்கும் அழகாக இருக்குது பாருங்களா மேலே. வா சாமி, கிளாரிட்டி அப்படிப்பட்ட கிளாரிட்டி ஐஃபோனில். என் கஸ்டமர் அங்கே நின்றுக்கிறாங்க பாருங்கள், ஓகேங்களா. தெரியுங்களா, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களா. அப்படியே அவ்வளோ அழகாக ஸ்லோ மோஷன்லாம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள் வண்டி, ஓகேங்களா. ஓ வா செம்மையாகிறாரில்ல, சரியாகிறாங்க. பாருங்க தொப்பி போட்ட போலீஸா மிலிட்ரியான்னு தெரில அது, ஓகேங்களா. செம்மையாக செதுக்கியிருக்காங்க வேறு லெவலில். வா சேட்டலைட்டா, ஆமாங்க சேட்டலைட்டு, பெல்லு, ஓகேங்களா, சங்கு. வா இது என்ன பெயிண்டா என்னன்னு தெரில. அது ராஜீவ்காந்தி இந்திய ஒரு வா சூப்பராக இருக்குங்க. நல்லா அழகாக காத்தடிக்குது. சூப்பராக இருக்குங்க. கட்டாயிட போகிறடா வீடியோ. வரும் ஓஸ் போட்டு தண்ணி பிடிக்கிறதுனே வச்சுருக்காங்க, இருக்குங்களா. 1 2 3 4 5 6 7 தூண் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இத்தனை நாளாக வந்திருக்கேன். ஆனால் உள்ளே வந்து ராஜீவ்காந்தி இது நினைவிடம் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கா பா, செம்மையாக கட்டியிருக்காங்க. அவருக்கு எப்படி சொல்கிறது, பிறந்த நாள் நினைவுக்கு அஞ்சலி செலுத்த வராங்கன்னா இந்த பக்கம் வராங்க பாருங்கள். எக்ஸிட் போட்டிருக்காங்க பாருங்கள் வெளியில் போகிறதுக்குன்னு. வா இந்த பக்கம் ஏதோ ஒரு ரூம் இருக்குது போல. இது ஏதோ பாதுகாப்பு அறை போலுது. சிசிடிவி கேமராலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது உள்ளலாம். ஆனால் அது உள்ளே இருக்குது சிசிடிவி கேமரா, இது உள்ளே இருக்குது. ஓ அடி பாறையா கிரைனேட்டான்னு தெரில. இது வேறு லெவலில் இருக்குதுல்ல. அந்த கேமரா சுற்றிக்கினே இருக்குதுங்க மேலே. இது தனியாக வந்து தங்குறவங்களுக்கு ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. செம்மையாக இருக்குதுங்க. இது எக்ஸிட்டு, இதில் போகிறது எக்ஸிட்டு. இந்த பக்கம் போனால் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள். கார்டன் தான், இதுதான் வந்த வழி. இதில் வந்து அப்படி போனோம், இதில் வந்து எக்ஸிட் போகலாம். இது வந்து பாத்ரூம் போகிறதுக்கு. செம்மையாக இருக்குதுங்க, வேறு லெவலில்ங்க. அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே பாய். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். கஸ்டமர் போயின்னுக்குறான். சார் பார்க்குறாரு என்ன வீடியோ எடுத்துனுக்குற அப்படின்னு.
இந்த பக்கம் ஏதோ குகை மாதிரி போகுது, அது என்ன வழின்னு தெரில. அந்த பக்கமும் ஒரு வழி போகுது. ஒரு வழியாக வெளில வந்தாச்சு. ஹை ஃப்ளைட்டு பறகுது. வா, சூப்பராக வருது. இதுதான் வந்து நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவே. ஓகேங்களா, லெஃப்டில் போனால் காஞ்சிபுரம், வேலூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை. ஓகேங்களா, நம்ம கார் அங்கே நிற்கிது பாருங்க. ஓகேங்களா, அவர் தான் சார் கேட்டார். பார்த்துட்டு வந்துட்டு ஃப்ளைட் ஏதோ பறகுது பாருங்க. கமால்.